ஓகே, கேரளா டு மணாலி வந்துட்டு எனக்கு 115வது நாள். நம்ம நேற்று சிசுவில் வந்து நேற்று ஹிமாச்சல் லடாக்லேருந்து ஹிமாச்சலில் வந்து ரீச் ஆகிட்டோம். சிசுவில் தங்கியிருந்தோம், ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். 500 நம்ம இன்னும் 6 நாள் குளிக்கல லடாக்கில். அதனால் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, அதனால் வேறு வழியில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, பணம் செலவழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு 4வது முறை. ஓகே, இப்போ சிசுவிலேருந்து போயிட்டுருக்கோம். அந்த லேக்கு சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. நம்ம நேராக கசாவை நோக்கி போவோம். ஓகே, அதுக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்ல கேப்பு அதுக்குள்ளே விழுகுது, பாதையெல்லாம் இருக்குது. ஓகே, தண்ணி பயங்கரமாக போய்கிட்டுருக்கு. இந்த சைடு ஸ்னோ மவுண்டைன், மேலே ஸ்னோ மவுண்டைன். ஓகே, பசிக்குது, வேகமாக போய் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். இந்த ரிவரில் அங்கே ஜாமான் கொண்டு வர போகிறேன். எங்கிட்டலாம் காலிஃப்ளவர் நினைக்கிறேன், எங்கிட்ட அதிகமாக காலிஃப்ளவர் பார்க்குறேன். இது பூரா காலிஃப்ளவர் தான். அங்கேருந்து விளைச்சல ஒரு சாக்கோ பெட்டியில் கட்டிகிட்டு வந்து இந்த நதிக்கு ஜிப்லைன் மாதிரி ஒன்று இருக்குது, இந்த ரோப் ஒன்று இருக்குது, அதில் இழுத்து அதுலேருந்து ஏற்றி இந்த இதில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க காரில். ஓகே, ரோடு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வழக்கம் போல் சம்பவம் ஆகிருக்கு. வளாரிலாம் வருது, அதில் வந்து அப்படியே இப்படியே போகுது. ஆஹா, அட்டல் டனலுக்கு வந்தாச்சு. அட்டல் டனல், ரோட்டாங் நார்த் போர்ட்டல். இந்த டனலுக்கு நம்ம ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது, அல்லன்னையும் கூட. பட் அப்போ நம்மளால் வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ இதில் போக போகிறதில்ல, ஸ்பிட்டி போக போகிறோம். யோசிப்போம் இதில் வருவோமா இல்லை எப்படி என்னன்னு. ஓகே, சிம்லா சண்டிகர் டெல்லி மண்டி குள்ளு மணாலி 33 கிலோமீட்டர். நம்ம ஸ்பிட்டியை நோக்கி போயிட்டு வருவோம். ஓகே, ரோத்தாங் பாஸ் மேலே போகுது ரோடு, எல்லாம் நொறுங்கி போய் கிடக்கு. ரோத்தாங் பாஸ் நல்லா ஒசரம்னு நினைக்கிறேன். இது நம்ம ஸ்பிட்டிக்குள்ளே போகிறோம். இங்கேயும் ரோடு ஒன்றும் கதை கிடையாது. அங்கே ஒன்று தெரியுது பாருங்கள், அங்கே அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போகலாம். வெளியே நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம். 50 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் அடையலான்னு பார்க்குறேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ்ஸை பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் கடந்து போகணும் நம்ம. ஹேபடி இந்த சைடு தான் நடந்து வந்தானுங்க, நம்மளை பார்த்தோன்னே திரும்பி போகிறானுங்க. தண்ணி கலரு அப்படியே கண்ணாடியே இருக்கும், கண்ணாடியே தோற்ற போயிரு அந்த அளவுக்கு இருக்குது, அப்படியே மின்னுது. கரெக்டாக வெயில் அடிக்குது. ஓகே, ஃபுல்லாக கிளாசியர்லேருந்து உருகி வருது. சாரி, ஸ்னோ ஐஸ் மவுண்டன்லேருந்து பாருங்க. சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வானம் குட்டியாக தான் தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, புஸ்குன்னு இருக்கேன், நம்மளோட வந்து ஜாயிண்ட் ஆகிட்டேன். ஹே காய்ஸ், ஷாப் எல்லாம் புச்சுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். டாட்டா பை பாய். என்ன பாருங்கள் எவ்வளோ முடி வச்சுருக்காங்க, காது வேறு பெருசாக வச்சுருக்காங்க. ஐய் போ. எக்ஸ்பல்ஸ் இதே மாதிரி ஆல்ரெடி ஒன்று போச்சு, எல்லாம் ரேலி மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது பழைய பாதையாக இருக்கணும், இது இப்போ ரீசெண்டாக ஏதாவது போட்டுருக்கலாம். இவ்வளோ பெரிய கல் விழுகுது கொய்யால். நம்ம நடந்தானே போகிறோம் அப்படின்ட்டு இதில் போய்கிட்டுருக்கேன். கீழே ப்ரோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. வர எனக்கு ப்ரோ ஒர்க்கர்ஸ் மேலே மிகுந்த மரியாதை வந்துக்கிட்டு இருக்கு. என்ன கஷ்டம், வெறும் டென்ட் அடித்து குளிர் மழை வெயில் புயல் எல்லாத்தையும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, கொஞ்சம் தூரம் தான், இதை கடந்துட்டால் நம்ம அங்கிட்ட அடித்து போயிடலாம். வெல்கம் யூ சத்ரு ஆட்டிடியூட் 3200 வெல்கமே கொஞ்சம் கோணலாக இருக்குது. இங்கிட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ரீசென்ட்லி பில்டட். அவ்வளோதான். இந்த தெரியுது பாருங்கள், டவர் தெரியுதா கண்ணுக்கு, குட்டியாக தெரியுது. அவ்வளோதான், வில்லேஜ் வந்துட்டு இந்த ரோட்டில் மேலே என்ன வில்லேஜ் நினைக்கிறேன், போகலாம். ஓகே, சத்ரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லி வந்து
ஒரு இடத்துல டென்ட் பிச் பண்ணியிருக்கோம். நிறைய ப்ரோ ஒர்க்கர்ஸ் அங்கிட்டுன்னு சொல்லிட்டு நிறையா கேம்பிங் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பிச் பண்ணியிருக்கோம். தலைவன் ஒருத்தர் இருக்கேன் பாருங்க, குருன்னு பார்க்குறேன் நம்மளை. அந்த வடிவில் ஒரு படத்தில் ஒரு நாய் மாட்டினடா என் பொம்பரை கட்ட மாட்டேன்னு முட்டுச்சந்தில் போட்டு கடிக்குங்களா, அவனை மாதிரியே இருக்கேன். ஓகே, இதான் ஃபுல்லாக அங்கங்கே ப்ரோஸாக யார் என்னன்னு தெரில. இங்கே ஒரு ஃபுட் வேன் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டென்ட் அங்கே பிச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான், தூங்க வேண்டியதான். 3200 மீட்ரு தான், அது ரொம்ப அவசரம் இல்லை. அதனால் பெருசாக ஒன்றும் குளிர் அதெல்லாம் இல்லை. இன்னொன்று நல்ல ஓப்பன் வெளியாக இருக்குது. அடித்து மழையில் நொறுக்கி எங்கிட்டும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம டேமேஜ் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, கிட்டத்தட்ட இன்றைக்கி 27 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருக்கேன். மொத்தம் 37 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். 10 கிலோமீட்டர் கணக்கு பண்ணி பார்த்தேன். ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தவர், ஒரு அந்த அட்டல் டனலில் கொஞ்சம் தூரத்துலேருந்து இங்கே ரோத்தாங் பாஸ் அவர் இங்கே பிரியிற வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தேன். ஒரு 9 சொச்சம் வந்துச்சு. மொத்தம் 37 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நல்ல நடை, சாவட்டி எடுத்துட்டேன், ஃபுல் நடை. ஓகே, தூங்கலாம்.